நான் புளி முக்கியமா, உப்பு முக்கியமா கேட்கல. முதல்ல புளிய மிக்ஸ் பண்றோமா? அல்லது உப்ப போடணுமா? அதாவது படுத்துட்டு போத்திக்கிறோமா? போத்திட்டு படுத்துக்கிறோமா? இல்ல. முதல்ல எத பண்றோம்? முதல்ல பயிற்சி பண்றோமா? அல்லது நியமங்கள ஏன்னா, நான் பயிற்சி பண்ணக்கூடிய நெறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கிறேன். 30 வருஷமா, 40 வருஷமா அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மருத்துவரா நான் அவங்கள பார்க்கும்போது, அந்த பயிற்சிய தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட மிஸ் ஆகுறது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ அம் நாட் அ பிலீவர். ஐ அம் எ ரிசர்ச்சர். ஓகே. ஐ அம் சீயிங் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அஸ் அ சயன்ஸ். வெரி குட். எனக்கு மாஸ்டர் சொல்லிக் குடுத்தது, நீ எத உணர்றியோ, அதுதான் உண்மையா உண்மை. இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் பார்க்குறது வந்து, நம்ம நெறைய சாதகர்களுக்கு, நெறைய பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இது இப்போ இல்ல, ஆதி காலத்திலேருந்தே இருக்கிறது. அஷ்டாங்க யோகம் இருந்தது. அப்புறம் ஹதயோகம் வந்துச்சுது. அப்புறம் ராஜயோகம் வந்துச்சுது. அப்புறம் யமம், நியமம் தேவையே கிடையாது. ஷட்கிரியாஸ் பண்ணிட்டு நீ தியானத்துக்கு போயிடலாம். நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கிறது. ஆனால், இன்னைக்குள்ள வாழ்க்கையில, நாம இதை எப்படி நம்ம தெளிவா நம்ம சொல்லிக் குடுக்க முடியும்? பயிற்சிகள் தொடர்ந்து பண்றாங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து பயிற்சி பண்றாங்க. நாம சொல்லக்கூடிய அந்த தன்மை மாற்றம், உருமாற்றம்னு சொல்றது வந்து, நம்ம வெளிய பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கிறது. ஆனால், ஒரு சர்ஜன் ஓப்பன் பண்ணாருன்னா, உள்ள எது சீழுன்னு நமக்கு தெரிஞ்சுட்றது. அதே போல, நம்ம சிஸ்டத்தில மட்டும் இல்ல, நெறைய சிஸ்டத்தில, நெறைய யோகா பண்றவங்க, ஈவன் ஆசனாஸ், சிரசாசனம் 45 நிமிஷம் பண்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எல்லா ஆசனாஸும் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கிறாங்க. உடம்புல ஃப்ளெக்சிபிளா இருக்கிறாங்க. ஆனா, மனசுல ரொம்ப ரிஜிடா இருக்கிறாங்க. ஓகே. அப்போ, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, அவங்க பயிற்சிய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மேனுவல் மிஸ் ஆகுறதுன்னு நான் நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து, நெறைய மேனுவல பத்தி பேசுறாங்க. அவங்க பேசுறதும், அவங்களோட செயல்லயுமே வந்து நல்ல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கிறது. நல்லா அன்பா பேசிட்டு, கீழ இறங்கி போயிட்டு, டிரைவர ரொம்ப அசிங்கமா திட்டுறவங்களலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ, இந்த பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு, உங்களோட அறிவுரை என்னவா இருக்கிறது? பயிற்சி முக்கியமா? ஆ மேனுவல் நியமம் முக்கியமான்னு நான் கேட்கவே இல்ல. இதுல எது முதல் கடமையா இருக்கணும்னு நான் கேட்கிறேன். நீங்க சொன்ன ஒரு ஜோக்க முடிச்சிடுறேன் நான் முதல்ல. புளி முக்கியமா, உப்பு முக்கியமா, காரம் முக்கியமான்றத விட கடைசியில சாம்பார் வாயில வச்சா நல்லா இருக்கணுன்றது முக்கியம். ஆ. எஸ். இதே மாரி என்னுடைய பிராக்டிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில லாஸ்ட் 10, 15, 20 வருஷமா நான் இந்த யூத், ஜென் ஸி யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் என்ன சொல்றாங்க? தியரிலாம் தூக்கி போடு. ம். கோல சொல்லு. நான் எப்படி அந்த கோல நோக்கி போணும்னு சொல்லு. ம். அது லௌகீக குறிக்கோளா இருந்தாலும் சரி, ஆன்மீக குறிக்கோளா இருந்தாலும் சரி. கிவ் மீ த டூல் ஐ வாண்ட் யூஸ். இப்போல்லாம் உட்காந்து 1+1, 1+2 டேபிள்லாம் யாரும் படிக்கிறதில்ல. ஏன்னா இன்றைக்கும் கேட்டிங்கன்னா 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் மனப்பாடமாக சொல்லுவேன். நான் இன்றைக்கி நீங்கள் 1x2ன்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டர் எடுக்கிறாங்க. ஏன்? அது ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க. பீப்புள் வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபாஸ்டஸ்ட் வே டுவர்ட்ஸ் த கோல். எனக்கு என்னுடைய 2 குருநாதர்கள் என் வாழ்க்கையில் நான் ஒருத்தர் பார்த்து 21 வருஷம் கூட இருந்திருக்கேன். சாரிஜி மகாராஜோட. தாஜியோட செக்ரட்டரியாக லாஸ்ட் 12 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். 2012 அவங்க எல்லாருமே தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று வைக்கா நிலை வேண்டும். இது புரிஞ்சுட்டு தான் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்வி அதில் பதிலும். டோன்ட் பி அ ஹிப்போக்ரிட். எது நீ உள்ளே இருக்கியோ அதுதான் வெளியில் இருக்கணும். எது வெளியில் நீ இருக்கணுமோ அதை நீ உள்ளே மாற்றிக்கணும். இதுதான் உண்மையான இணைதல். என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் கடவுளோட கிரியேஷன். எனக்கு உள்ளே என்ன இருக்குது? அதுவும் கடவுளோட கிரியேஷன். இந்த உள்ளே இருக்கிற கடவுள் கிரியேஷனும் வெளியில் இருக்கிற கடவுள் கிரியேஷனும் ஒன்றாக இணைந்து விட்டதால், இது பக்தி மார்க்கத்தில் வந்தாலும் சரி, ஞான மார்க்கத்தில் வந்தாலும் சரி, வேறு எந்த மார்க்கத்தில் வந்தாலும் சரி, எனக்கு இணைதல்ன்றது முக்கியம். இணைந்ததுக்கு அப்புறமாக அது சரஸ்வதியா, மந்தாகினியா, கங்கையான்றது தெரிய வேணும். கடைசியில் போய் கலக்க வேண்டிய இடம் கடல். அது ஹூக்லியை தாண்டி கடலில் போய் கலக்குது. என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போய் கடலில் கடைசியில் கலக்கணும். இதற்கு எனக்கு எது கிடைத்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் கீதையில் கிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிறாரு, சில இடங்களில் அது கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கும். எண்டு நல்லதாக இருந்தால் எந்த மீன்ஸ் வேணால் எடுக்கலான்றது. ஆனால் எண்டு தப்பாக இருந்தால் எந்த மீன்ஸ் எடுத்தாலும் அது தப்பு தான். இதை வந்து மக்கள் வசதியாக மாற்றி சொல்லுவோம். எண்ட் ஜஸ்டிஃபை த மீன் பொதுவாக சொல்லிடுறாங்க. ரைட் எண்ட் வில் ஜஸ்டிஃபை எனி மீன்ஸ். பாரத இந்த போரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த போரில் அவர் பண்ணாத ட்ரிக்கே கிடையாது. எல்லா கதையும் பண்ணி சூரியனை சீக்கிரமாக மறைய வச்சு
எல்லாரையும் கொல்றதுல ஆரம்பித்து எல்லாத்தையுமே பண்ணுறாரு. எதனால்? ரைட் எண்டு என்னன்றதை நமக்கு தெரியணும். இதை நோக்கி போகும்போது நான் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், குறிக்கோள் உங்களுக்கு தெளிவாக இருந்து, அந்த குறிக்கோள் தர்மத்தை சார்ந்து இருந்து, உங்களுடைய சுதர்மம் அந்த தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வழி வந்துடுதுன்னு சொன்னால், அது அறிவு மார்க்கமா, பக்தி மார்க்கமா, ஞான மார்க்கமா, கர்ம மார்க்கமா, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்கன்றது தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். ஸோ இதில் பயிற்சி முதன்மையாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் ஓடக்கூடிய காலம். எனக்கு பொருள் கையில் வந்துடுச்சுன்னா எப்படி வேணால் வரட்டும், பரவாயில்ல. நான் உட்காந்து சமைக்கிறன்றதுக்கு நான் ரெடியாக இல்லை. காலமும் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாட்கள் பெரியவர்கள் பண்ண அனைத்து தப்புகளையும் ஒரு 5, 10, 20 வருஷத்துக்குள்ளே சரி பண்ணணும். அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லைட்டாக இடிக்குதோ, குறிக்கோள் நோக்கி போகிறேன், ஆனால் இது என்னுடைய கேரக்டருக்கு இது ஒத்து வரலையன்ற மட்டும் தேரியை பாருங்கள். மற்ற நேரத்தில் டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒருத்தன் கண்டுபிடிச்சது திரும்பி 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 எதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்? நீங்கள் எனக்கு ஆசனாஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டீங்க, அது கரெக்டானு சொல்லி நான் திரும்பி பிகே சேங்கார் புக்கை படித்து, இந்த புக்கை படித்து, அந்த புக்கை படித்து நான் பைத்தியம் ஆகி போகிறத விட, ஸ்ரீவர்மாவுக்கு தெரியும், அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். செஞ்சு பார்க்குறேன். என்னுடைய ரிசல்ட்டை நோக்கி என்னோடய உடல் நல்லா இருந்ததுன்னா அவர் சொன்னது ரைட்டாக இருக்க போகுது. ஆன்மீக நல்லா இருந்ததுன்னா என்னுடைய குருநாதர் சொன்ன வழி சரியாக இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயிற்சியை முதல்ல எடுத்துக்கிறேன். பயிற்சியை எடுத்துகிட்டு மூளையை ரொம்ப யூஸ் பண்ணாத போது, பாபுஜி மேலே அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஃபூல்ஸ் ப்ரோக்ரஸ் ஃபாஸ்டர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, முட்டாள்கள் ஆன்மீகத்தில் மிக வேகமாக முன்னேறுகிறார்கள்னு சொல்லுவார். ஏன்னா அவன் மனசில் கேள்வியே கிடையாது, சந்தேகம் கிடையாது. கேள்வியோட சந்தேகம் கிடையாது. ட்ரஸ்டட் ப்ராக்டிஸ். ஒரு பிராண்ட் வாங்குகிறோம், எதனால் வாங்குகிறோம்? ஒரு ஆப்பிள் ஃபோனோ ஒரு சாம்சங் ஃபோன் ஏன் வாங்குகிறோம்? அவனை நம்பி வாங்கலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு ஹை எண்டு கேமரா, ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணி, எதனால்? இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 125 வருஷமாக ஒரு சிஸ்டம் இருக்குது. 4 குருமார்கள் வந்திருக்காங்க. இன்டர்நெட்டில் போய் படிக்கிறேன், பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. உலகத்தில் 170 நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. விஷயம் நல்லாயிருக்கு. நான் முதல் எபிசோட் நம்ம பேசுவோம் என்ன சொன்னோம், 90 நாட்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடு, தப்பு இல்லையே. அதே தான் நான் திரும்பி சொல்லுவேன். ப்ராக்டிஸில் ஜம்ப் பண்ணுங்கள், எங்கெங்கே வேணுமோ புக்கை திறந்து படிங்க, மற்ற நேரத்தில் ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பயிற்சியில் 3 அங்கம் இருக்கிறது. தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளால இந்த மேனுவல்னு சொல்லக்கூடிய இந்த 10 நியமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியமத்தை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்துச்சுனால் என்ன நியமம் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பர்சனல் லைஃப்பில் பிடிச்ச நியமம் பார்த்தீங்கன்னா 7வது நியமம். யார் என்ன பண்ணாலும் அதை சீரியஸாக எடுத்துன்னா அவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொன்னான். என்னுடைய எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் நாட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சியா முடிஞ்சு போச்சு போ. அந்த விஷயத்தில் அந்த தமிழ் படம் கஜினின்னு அந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு மேலே ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்படுறத விட, நேத்திக்கு எனக்கும் ஸ்ரீவர்மாவுக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, அவர் ஏதோ ஒரு எண்ணத்தில் செஞ்சுருக்காரு, விட்டுருங்க. இன்றைக்கி நான் திரும்பி வர பார்க்கணும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. எங்கள் வீட்டுக்கிட்ட நான் அடிக்கடி பார்ப்பேன், 2 வயசு 3 வயசு குழந்தைகள் அடிச்சுக்கும், சண்டை போடும். 2 நிமிஷம் அதுங்க விளையாடின்னு இருக்கும். அது சண்டை போடுறது அப்பா அம்மா 10 நாள் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, இட்ஸ் கான், டன் அண்ட் டஸ்டட். போன ஜென்மத்தில் உங்களுக்கு நடந்த விஷயம் ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இப்போ ரெக்கார்ட் பண்ணுற தம்பிகள் இருக்காங்க, இவங்களும் நீங்களும் போன ஜென்மத்தில் சண்டை போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் உங்களுக்கு பார்க்கும்போது கோவம் வரும். எப்படி அதை மறந்துட்டு நம்ம போகிறோமோ இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மேக்ஸிமம் 7ன்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற நியமங்களும் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு பதிலடியோ ரிவெஞ்சோ கொடுக்க வேண்டாம், கொடுக்காத ஒரு தன்மை வேண்டுங்கிற அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மனுஷனாக கோவம் வரும். வரலன்னு சொன்னால் நான் போய் சொல்கிறேன், அந்த நேரத்தில் கோவம் வரும். லைட்டாக ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பிகர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ன்னு வாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற தேதி ஒரு 17, 18ன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன். 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் உங்களுக்கு ஒரு நாள் கோவம் வந்திருக்கும். அது என்னன்னு இன்னி கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? ஆனால் அன்றைக்கி அது உலகத்துலேயே ஒரு பெரிய கோபமாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி அவன் பண்ணலாம் இனி ஞாபகம் இல்லை. இதுவும் கடந்து போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 7 லைஃபுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட நண்பர் எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுவாங்க, த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் பெட்டர். ஒரு சிறந்த பதிலடின்னு சொல்கிறது சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே. கரெக்ட். என்னோட யங் ஏஜில் அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் கூட. நம்ம ஒரு ரிவெஞ்ச் இல்லாமல் இருக்கணுங்கிறத விடக்கும் அந்த இடத்துல ரிவெஞ்ச் இல்லாமல் இருக்க முடியுதா அப்படின்னா நீங்கள் சொன்னது மாதிரி தான், அது ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால் அந்த ரிவெஞ்சுன்னு சொல்கிறது உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள விடக்கும் நீ நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறையை நீ பண்ணணும். உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
ஸோ இந்த 7வது நியமம் வந்து நாம வந்து யார் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, லவ் ஆல் whom he loves, லவ் ஆல் hurt none. இது வந்து ஒரு அன்புங்கிற ஒரு தன்மையா நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. நம்ம எல்லாருமே பிறக்கிறது வந்து அப்பா அம்மா சந்தோஷமா அன்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல நமக்கு உள்ளால ஒரு ஏக்கம், இந்த அன்புங்கிறது இருக்கிறது. என்னை யாரும் அன்பு செய்யல, எனக்கு யாரும் அட்டென்ஷன் கொடுக்கல, என்னை யாரும் கேர் எடுத்துக்கல, அந்த மாதிரி ஒரு லோன்லினஸ்ல ஒரு ஆல்மோஸ்ட் டிப்ரெஷன் லெவல்ல இருக்கக்கூடிய பர்சன், அவருக்கு வந்து மற்றவங்களை அன்பு செய்யணும்னு நம்ம சொல்றதா இருந்துச்சுனால் அவங்களால பண்ண முடியுமா? மனிதனுடைய இயல்பேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கு உலகத்திலே ரொம்ப புடிச்ச ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தாயின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எஸ். ஆல்மோஸ்ட் டிஃபால்ட். எதனால? அன்கண்டிஷனலா என் மேல அன்பு செலுத்தி, என்னுடைய தவறுகள மன்னிச்சு, எதுவாக இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அநேகமா இருந்திருக்காது. இப்போ வேணா டபுள் இன்கம் எல்லாம் வந்துருச்சு. என்னுடைய காலகட்டத்தில அம்மானா வீட்ல இருப்பாங்க. அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வருவாரு. அப்பாவோட அம்மா மேல தான் எல்லாருக்கும் அன்பு. அப்பா சொன்னா தலையெழுத்தேன்னு செய்வோம். அம்மா சொன்னா சந்தோஷத்தோட செய்வோம். எதனால? அவங்க ஒரு அன்பினுடைய பெட்டகமாக இருந்து எப்போ பார்த்தாலும் ஒரு அப்படியே நெவர் எண்டிங் வந்துட்டே இருக்கும். இந்த நேச்சரை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். இதை தான் நம்ம கடவுள்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். கடவுள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்பானவர், என்னுடைய பிரச்சனைகளை பெருசாக எடுக்காதவர், பரோபகாரி, இப்படி தான் கடவுளை ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எல்லா சொல்றாங்க. தப்பையுமே மன்னிக்கிறவர். மன்னிக்கிறவர். இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சார்ஜ் மேலே அடிக்கடி சொல்ல, நீ ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி எதை நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயமாக நீ முதல்ல மாறு. ம். நான் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணால் நாம தான் கண்ணாடியாக மாறணும். இது மாறிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் போயிடும். இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு வழி தான் தன்மை மாற்றமும் ஆன்மீக பயிற்சிகளும். இது இன்னைக்கு கண்டிப்பாக உலகத்திற்கு ஒரு தேவையான விஷயமாக மாறிட்டு வந்துட்டு. நீ உலகத்தில் சண்டைக்காக செலவழிக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் 10 முறை அவங்க ஜிடிபிக்கு தேவையான பணத்தை ஃப்ரீயாக கொடுக்கலான்னு ஒரு டேட்டா படித்தேன். அந்தளவுக்கு பணத்தை சண்டைக்காக செலவிக்கிறாங்க. எதனால் சண்டை? எனக்கு உங்களை பிடிக்கல, உனக்கு எனக்கு பிடிக்கல. மேலேருந்து உலகத்துலேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு நடுலையும் கோடு இருக்காது. நம்மளா ஒரு கோடை போட்டுக்கிறோம். இது இந்தியான்றோம், அது சைனான்றோம், அது ரஷ்யான்றோம். இந்த லைனை தாண்டா எனக்கு உனக்கு தகராறு. ஆனால் பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, அதுக்கு லைனும் தெரியாது, போயிட்டே இருக்குது. இது மாதிரி ஏன் நம்மளால் இருக்க முடியாது? கண்டிப்பாக இருக்க முடியும். அதற்கு அன்பு ஒரு வழி, அதற்கு ஆன்மீகம் ஒரு வழி, கண்டிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் ஒரு வழி. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை சந்திக்கணும் அல்லது ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னால் எந்த விதமான வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும்? நம்ம முதலியே சொன்ன மாதிரி heartfulness.orgன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது தமிழ்நாடு, இந்தியான்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம ஆனால் 170 நாடுகளுக்கு மேலே உலகளாவே இருக்கும். heartfulness.orgலையோ இல்லை ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்லேயோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் ஸ்பாட்னா எங்கெங்கெல்லாம் எங்களுடைய பயிற்சியை சொல்லி தரக்கூடிய பயிற்சியாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய அட்ரஸ். இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தேடி நியர் மீ ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் காட்டும். இதே மாதிரி அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்லேயோ இல்லை ஹார்ட்ஃபுல்னஸ் சைட்லேயோ போயிட்டு எனக்கு பக்கத்தில் யாராவது ட்ரெயினர்ஸ் இருக்காங்களான்னு தேடினா வித்தின் ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இருக்கவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் மற்றவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். 90 நாட்கள் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 நாட்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினசரி உங்களுடைய ஒரு கையேடு எழுதுங்க, டைரி எழுதுங்க. இன்றைக்கி என்ன மாறுதல் வந்தது, எனக்கு என்ன அப்சர்வேஷன் இருந்தது. 90 நாட்கள் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் டோல் ஃப்ரீ நம்பர்னு கூகுளில் தெரியுங்கன்னா வரும். அதுக்கு கானா சாந்திவனம்ன்ற இடத்துல ஒரு சென்ட்ரல் டீம் உட்காந்துருப்பாங்க. அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களோட நியரஸ்ட் பிளேஸ் சொன்னால் அங்கே பக்கத்தில் எங்கே சென்ட்ரோ ஆசிரமம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ட்ரெயினர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஊரில் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, ஃப்ரீயாக கிடச்சா ஃபினாயில் 5 லிட்டர் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது. 90 நாட்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இலவசமாக இந்த பயிற்சிகளை எப்படி கொடுக்க முடிகிறது? ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே இன்றைக்கி ஒரு பொருளாதாரம் அடிப்படையாக இருக்கிறது. கண்டிப்பாக. ஸோ இந்த ஆன்மீகம் சார்ந்த பயிற்சி முறைகள் 170 நாடுகளில், இந்தியாவில் எல்லா மாநிலங்களும், தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா கிராமங்கள்லையும் கூட பயிற்றுனர்கள் இருக்கிறாங்க. எப்படி இந்த பயிற்சி முறைகளை கட்டணமில்லா சேவையாக நம்மளால் வழங்க முடிகிறது? கண்டிப்பாக நாங்கள் 100 வருஷமாக இன்னி வரைக்கும் ஆன்மீக பயிற்சிக்கு கட்டணம் வாங்குறதில்ல.
ஆனால் இந்த கட்டணம் வாங்காத ஆன்மீக பயிற்சிக்கு ஆசிரமம் வரவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு மண்டபம் கட்டுறோம், புத்தகங்கள் வாங்கி வைக்கிறோம், இது மாதிரி பல விஷயங்கள் செய்யணும். அப்போது இதுக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்றதான் நார்மலான கேள்வி. இந்த மார்க்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல நான் முதலே சொன்னேன், இந்த ஹார்ட்டுன்றது பெருசாக ஆரம்பிக்கும், ஹார்ட் ஓப்பன் ஆகுது. இவ்வளவு நல்லது செய்கிற என்னுடைய இந்த சிஸ்டமுக்கோ இந்த குருநாதருக்கோ நான் ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ என்ன ஆகுது, இந்த வாலண்டியர் பணின்னு சொல்லி வராங்க, நிறைய பேர் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குருநாதர்கள் பல உரைகள் வழங்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் புத்தகங்களாக வருது. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்னு தாஜியோட புக் வந்து பெரிய புக்காக வந்துட்டுருக்கு, ஹார்ப்பர் காலின்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் விற்கும்போது இதன் மூலமாக பணம் வருகிறது. பல பேர் வெளியில் சொல்ல வேணான்னு விருப்பப்படக்கூடிய கொடையாளிகள் இருக்கிறாங்க, டோனர்ஸ் நிறைய செய்கிறாங்க. இன்னொன்று ஒரு சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ கடவுள் வேலையை செய்யும்பொழுது, ஒரு நல்ல வேலையை செய்யும்போது உனக்கு தேவையான உதவி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் நாங்கள் எங்கேயுமே வாயத்திறந்து டொனேஷன் கொடுங்கன்னோ இதுவோ கேட்குறதில்ல. ஆனால் பல இடங்களில் கவர்மெண்ட்லேயே மானியங்கள் கொடுக்குறாங்க, இந்த லேண்டை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு நாங்கள் இடத்த கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் உங்கள் ஆசிரமுக்கு ரைஸு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது, தானாக நடக்குது. உள்ளே வரவங்களுக்கு எங்களுடைய உண்மைத்தன்மை பக்கத்தில் வரும்போது புரியுது. எனக்கும் 32 வருஷம் முன்னாடி ஒரு டவுட் இருந்தது, முதல்ல உள்ளே வர வச்சுட்டதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது பெருசாக வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. தைரியமாக நான் சொல்கிறேன், ஆனால் அது மாதிரி இந்த 32 வருஷத்தில் இன்னி வரைக்கும் நடந்தது. பலன் பெற்றவங்க இந்த பயிற்சினால தன்மை மாற்றம் அடைந்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி, அன்பு, அமைதி, சகோதரத்துவம் இதெல்லாம் உணர்ந்தவங்க கொடுக்கக்கூடிய நன்கொடையில தான் இந்த பயிற்சிகளை வழங்க முடியறதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த பயிற்சிகளை துவங்கும் போது யாரும் எந்தவித கட்டணமும் யாரிடமும் வசூலிப்பதில்லை. துவங்கும் போது மட்டும் இல்லை, லைஃப் லாங் 32 வருஷம் இன்னி வரைக்கும் எனக்கு எந்த கட்டணமும் வாங்கலை. எனக்கு எப்பப்போ தோணுதோ என்னால் முடியறதை நான் கொடுக்குறேன், பணிகள் செய்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க. தராசில் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நல்லது. ஆன்மீக வாழ்க்கைக்கான ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகளும் அது சார்ந்த சித்தாந்தங்களும் அதன் பலன்களையும் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி பிரதர் பிரகாஷ். நன்றி டாக்டர் சிவவர்மா.